இந்த சாமை அரிசியும் தினசரி உணவுல நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நார் பொருட்கள் இந்த வரகு, சாமை, குதிரைவாலி மூணுலையுமே நிறைய இருந்துட்டு இருக்கு. இந்த சாமை அரிசியை வச்சு ஒரு சூப்பரான தயிர் சாதம் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? சாமை அரிசி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இந்த அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி சூடானோடனே நம்ம ஊற வச்சிருக்க சாமை அரிசி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த அரிசியை நல்லா குழைய வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே இது கூட கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு லேசாக ஒரு வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம கொலைய வேக வச்சிருக்க சாமை அரிசி கூட 1 கப்பு பால், 1 கப்பு தயிர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாமை தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திருவுன கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கை மாதுளம்பழத்தையும் தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான சாமை தயிர் சாதம் ரெடிங்க. நீங்களும் இந்த சாமை தயிர் சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.